தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடு. ஏனென்றால் நீ தள்ளி தள்ளி போடுவது வேலைகளை அல்ல, உன்னுடைய வெற்றிகளை என்று சொல்லுகிறேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை என்று. ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம். சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. சிந்தனை கவிஞர் கவிதாசனின் கவிதைகள், கட்டுரைகள், கவியரங்க கவிதைகள், மேடை பேச்சுகள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகிய களங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. பேராசிரியர்கள், பல்துறை ஆய்வாளர்கள், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கிற்கான கட்டுரை வழங்கலாம். தேர்ந்தெடுக்கப்படும் கட்டுரைகள் கருத்தரங்க நாளன்று ISBN எண்ணுடன் புத்தகமாக வெளியிடப்படுவதோடு கட்டுரையாளர்களுக்கு கட்டுரை புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களுடைய படைப்புகள் பன்னெடுங்காலமாக நம்முடைய சமூகத்திற்கு பல்வேறு வகையிலும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பல சிந்தனைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள், 70க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள். நெடுங்காலமாக அவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையேயும் மற்ற நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயும் தொழிலாளர்கள் உடனேயும் அவர் இருந்து ஆற்றிய தன்னம்பிக்கை உரைகள் ஏராளம். கவிதாசன் ஐயா அவருடைய கவிதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், அவர் ஆற்றிய உரையினுடைய ஆதாரங்கள், இவைகள் அனைத்தையுமே நாம் படைப்பு என்கின்ற பெயரில் இதனை ஆய்வுக்கு உட்படுத்தி நாங்கள் இதனை ஆய்வு செய்து பல்வேறு பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும், ஏன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கூட இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திலே கட்டுரையை வழங்கலாம் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தோடு நாங்கள் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினை திட்டமிட்டிருக்கின்றோம். கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த 10 கட்டுரைகளுக்கு தலா ரூபாய் 10,000 பரிசு தொகை வழங்கப்பட உள்ளன. சமூக மேம்பாடு, மனித உறவு மேம்பாடு, குடும்ப உறவு மேம்பாடு, சமூக உறவு மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, தலைமை மற்றும் ஆளுமை பண்பு, திறன் மேம்பாடு, சமூக சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள், சமூக முன்னேற்ற சிந்தனைகள் போன்ற பல்துறை நோக்கில் கட்டுரைகள் இருக்கலாம். ஆய்வு கட்டுரைகளை பிப்ரவரி மாத இறுதிக்குள் பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். ஒரு படைப்பாளிக்கு முக்கியம் என்னவென்று கேட்டால் அவருடைய படைப்பு தான் முக்கியம். படைப்பாளி என்கிற ஒரு மனிதரை விட்டுவிட்டு அவருடைய படைப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்ற நோக்கில் இந்த ஆய்வை அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள். 20 தலைப்புகளில் பன்முக ஆய்வாக இருக்கிறது. ஆக நான் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரிகள், பள்ளி, தொழிலாளர் என்று பல தளங்களில் கருத்துக்களை விதைத்து வருகிறேன். எப்படி என்று கேட்டால், மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அளவில் என்ற கருத்துக்கள் சேருகிறது. ஏனென்று கேட்டால், மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக அமைவது அவனுடைய எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது. செயல்தான் அவருக்கு வெற்றியாக வருகிறது. ஆகவே ஒருவர் தன்னுடைய சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் சொல்லி பலரும் வெற்றியடைந்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கையை மாற்ற முடியும். இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வெற்றி அடைய முடியும். எப்படி விதைக்குள் விருட்சம் இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் சாதிப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதுதான் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தகங்களை வாசித்த மாணவர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் சேர்க்கிற முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் நெஞ்சார வணங்கி பாராட்டுகிறேன்.